ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு பெயரில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருந்தா வந்து 10,000 ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பேன் கார்டை வந்து மாற்றிவிட்டு மேம்படுத்தப்பட்ட பேன் கார்டை வந்து பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. வரி செலுத்துவோருக்கும் பேன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் QR கோடு கொண்ட பேன் கார்டு வந்து இலவசமாக வழங்கும் வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக QR கோடு கொண்ட பேன் கார்டு வந்து பயன்பாட்டுக்கு வர்றதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு பயன்பாடுகள் வந்து எளிமையாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டைகள் வந்து பேன் கார்டு இருந்தாலும் ஒருவர் வந்து தனது பெயருடன் தவறான பேன் கார்டை வந்து இணைத்திருந்தாலும் வந்து இதன் மூலமாக வந்து எளிதாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்கு. இவை எல்லாமே வந்து தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து தெரிஞ்சே தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புதிய டிஜிட்டல் மயமாக்கப்படும் பேன் கார்டை வந்து பயன்பாட்டுக்கு வந்ததும் மிக எளிதாக வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த பேன் கார்டு போலி பேன் கார்டை வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தவறான தகவலை வந்து கண்டுபிடிச்சு அது வந்து செயலிழக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் வருமான வரித்துறை சட்டம் 1961 272B பிரிவின்படி ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வைத்திருப்பதை வந்து தடை செய்து ஒருவேளை அவ்வாறு வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டை அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸு அது போன்ற டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே வந்து QR கோடு கொண்ட புதிய பேன் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிவிடுங்க. அதுதான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உங்கள் மாவட்ட அலுவலகத்தில் இருக்கும். அங்கே கொடுத்து நீங்கள் சரண்டர் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க.